வணக்கம். எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தம், ஏகப்பட்ட குழப்பம். இப்படிப்பட்ட இந்த நவீன உலகத்துல நமக்கான நிம்மதியையும் அமைதியையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு நாம அலச போற இந்த தொகுப்பு புத்தரின் முடிவற்ற ஞானத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வை. இது ஏதோ பழமையான நமக்கு சம்பந்தமில்லாத தத்துவம் இல்லங்க. நம்ம அன்றாட வாழ்க்கைய ரொம்ப அழகாக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் வரைபடம்னு சொல்லலாம். வாங்க உள்ள போகலாம். தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல நமக்கான உண்மையான அமைதியை எங்க தேடுறது? இந்த கேள்வி என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நமக்கு ரொம்பவே அவசியமானது. நம்ம எல்லாரும் அந்த அமைதியை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நிஜமான அமைதி எங்க இருக்கு தெரியுமா? இந்த ஒரு அற்புதமான வரிய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கான வெளிச்சத்தை உங்களுக்குள்ளேயே தேடுங்க. இருட்டுல உங்களை கைவிடாத ஒரே துணை உங்களோட நற்செயல்கள் மட்டும்தான். இதுதான் நம்ம பயணத்தோட தொடக்கப்புள்ளி. உள்ளொளி அப்படிங்கிற இந்த ஆழமான உருவகம் என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சத்தை வெளியில தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே தேடுங்கிறது தான். நம்ம பயணம் எப்படி உள்ளே இருந்து தொடங்கி வெளியில பரவுதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல் பகுதி, முதல் தீப்பொறி, மன வலிமையை அடைதல். உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது வெளியில கிடைக்கிற பதவியிலேயோ பட்டத்திலேயோ கிடையாது. அது நமக்கான மன கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இந்த விஷயத்த கவனிங்க. போர்க்களத்துல 1,00,000 வீரர்களை வெல்றதை விட உங்க சொந்த ஆசைகளையும் கோபத்தையும் வெல்றது தான் மிகச்சிறந்த வெற்றி. வெளியில ஒரு எதிரியை அழிக்கிறத விட டெய்லி நம்ம மனசுக்குள்ள எழக்கூடிய ஆசைகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துறது எவ்ளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பழக்கப்பட்ட ஒண்ணுதான். ஒரு பக்கம் நெருப்பு மாதிரி இன்பம் வரும்போது நம்ம அதிகமா துள்ளி குதிக்கிறோம். மறுபக்கம் பனிக்கட்டி மாதிரி துன்பம் வரும்போது உறைந்து போயிடுறோம். ஆனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டுமே கடந்து போகக்கூடியவைதான். அதனால எந்த ஒரு எல்லைக்கும் போகாம நடுநிலையா ஒரு பாதைய தேர்ந்தெடுத்து நிக்கிறது தான் நிஜமான மனவலிமை. இங்க நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். இன்னைக்கு நாம எப்பவும் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம், கரெக்டா? ஆனா சில நேரங்கள்ல உங்க அமைதி 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத உண்மைய உலகுக்கு உணர்த்தும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தீயவர்களோட சேர்ந்து நடப்பதை விட தனிமையில பயணிக்கதே ரொம்ப மேலானது. தனிமையும் மௌனமும் எவ்வளவு பெரிய பலம்னு இது ரொம்ப அழகா விளக்குது. இப்போ ஒரு கேள்வி வரும். உள்ளுக்குள்ள உருவாகிற இந்த மன வலிமை வெளியில நாம செய்யக்கூடிய செயல்களை எப்படி மாத்துது? நம்ம எண்ணங்கள் எப்படி நம்முடைய கர்மாவா மாறுதுன்னு அடுத்தபடியா பாப்போம். இரண்டாவது பகுதி, கதிர்வீச்சு, கர்மாவும் செயல்களும். கர்மா அப்படிங்கிறது ஏதோ மாயவித்து கிடையாது. அது ரொம்ப பிராக்டிக்கலான காரணம் மற்றும் விளைவு, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட், அவ்வளோதாங்க. கர்மாவோட இந்த சிம்பிளான விளக்கத்தை பாருங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் ஒரு விதை மாதிரி. இன்னைக்கு நீங்க செய்யற நன்மையே நாளைக்கு உங்களுக்கு இன்பமா திரும்ப வரும். அதிர்ஷ்டத்தை நம்பி உட்கார்ந்திருக்கிறவன் கண்டிப்பா ஏமாந்து போவான். ஆனா உழைப்ப நம்பி ஓடுறவன் தன்னோட இலக்க அடைவான். நல்லத விதைச்சா நல்லத அறுவடை செய்யலாம். ரொம்ப சிம்பிள். இந்த ஒப்பீட்ட பாருங்க, இது எவ்ளோ ஆழமானதுன்னு புரியும். 1000 பொய்களால் கட்டப்பட்ட கோபுரத்தை விட உண்மையான ஒரே ஒரு வார்த்தைக்கு சக்தி அதிகம். பொய் எப்பவுமே பாக்குறதுக்கு ஒரு பெரிய கோபுரம் மாதிரி பிரம்மாண்டமா தெரியலாம். ஆனா அதுக்கு அடித்தளமே இருக்காது. காத்தடிச்சா சுலபமா உடைஞ்சிடும். ஆனா நேர்மை அப்படிங்கிறது பாறையில பூத்த தாமரை போல எந்த சூழ்நிலையிலையும் உடையாத ஒரு பெரும் சக்தி. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல பலரும் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? காத்தடிக்கிற திசையில ஆடுற புல் மாதிரி அவங்க நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா புத்தர் சொல்றாரு, சுய கட்டுப்பாடு வேணும். அசையாத மலை போல உங்க கொள்கையில உறுதியா இருங்க. இந்த உறுதிதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரி, இந்த மாதிரியான உறுதியான நேர்மையான செயல்கள் மூலமா நாம மத்தவங்கள எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறது எப்படி மாறுது? நம்ம உள்ளொளி நம்ம சுத்தி இருக்கிறவங்க மேல எப்படி படுதுன்னு பார்க்கலாம். மூன்றாவது பகுதி, பிரதிபலிப்பு, உறவுகளின் மேன்மை. ஒரு பிரச்சனை வரும்போது நாம அதை எப்படி கையாள்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையான கேரக்டரை தீர்மானிக்குது. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா சண்டைக்கு போயிடுறோம். ஆனா பகைமையால கண்டிப்பா தீர்க்க முடியாது. அன்பினால மட்டுமே ஒருத்தரோட இதயத்தை மாத்த முடியும். கோபத்தால ஜெயிக்க முடியாதுங்க. அன்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நெகட்டிவ் சுழற்சியை உடைக்கக்கூடிய ஒரே ஆயுதம். இந்த 3 விஷயங்களும் நம்ம தினசரி உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான குறிப்புகள். உங்ககிட்ட இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துற நண்பன் தான் உண்மையான பொக்கிஷம். அடுத்து, சின்ன எறும்பிலிருந்து பெரிய யானை வரை எல்லா உயிர்களிடமும் கருணை காட்டுங்க. அதைவிட முக்கியமான 3வது பாயிண்ட பாருங்க. சில நேரங்கள்ல ஒரு விவாதத்துல தோற்று போவது ஒரு உறவை வெல்வதற்கு சமம். விட்டுக் கொடுக்கறதுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மனசு வேணும். 4வது பகுதி, வெளிச்சம்,
அறிவு மற்றும் ஞானத்தை தேடுதல். உண்மையான அறிவை எப்படி தேடுறதுன்னு இப்ப பாப்போம். இங்க நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த உள்ளொளி உருவகத்துக்கே திரும்ப வரோம். அறியாமைங்கிற இருட்டுல இருக்கிறவனுக்கு அறிவுங்கிற விளக்கு மட்டும்தான் ஒளிய கொடுக்கும். நம்மள சுத்தி எவ்ளோ பெரிய இருட்டு இருந்தாலும் சரி, சின்னதா ஒரு அறிவொளி கிடைச்சா போதும் அந்த இருட்டு மொத்தமா விலகிடும். இந்த 3 படிகளும் ரொம்ப பிராக்டிக்கலானவ. யாரோ ஒருத்தன் சொன்னா அப்படிங்கிறதுக்காக எதையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்களோட பகுத்தறிவுக்கு எது சரியா தோணுதோ அதை பின்பற்றுங்க. அடுத்ததா, 1 நிமிஷம் பொறுமையா இருந்தா 100 நாள் கவலைகள்ல இருந்து தப்பிக்கலாம். கோவப்படும் போது யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய உண்மைன்னு. அப்புறம், வாழ்க்கை ஒரு பயணம். இலக்க அடையிறது மட்டும் வெற்றி அல்ல, அந்த பயணத்துல நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மன வலிமை, கர்மா, உறவுகளை பேணும் குணம், அறிவு தேடல், இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இந்த நீண்ட பயணத்தோட இறுதி இலக்கு என்னவா இருக்கும்? 5வது மற்றும் இறுதி பகுதி. உச்சக்கட்ட அமைதி, உண்மையான மகிழ்ச்சியும் இறுதி தெளிவும். சுதந்திரம்னா என்ன? மத்தவங்களோட தவறுகளை எண்ணி நேரத்தை வீணாக்காம உங்க குறைகளை திருத்திக் கொள்ள அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. எப்போ ஒருத்தன் பயத்தை விட்டுறானோ அப்போதே அவன் உண்மையான சுதந்திரத்தை பெறுகிறான். உங்களோட பயங்கள், பாதுகாப்பற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் தூக்கி எறிகிற அந்த நிமிஷம்தான் நிஜமான சுதந்திரம். இன்னைக்கு நாம தேடி ஓடுற ஆடம்பரமான பொருட்கள் தற்காலிக மகிழ்ச்சியை மட்டுமே தரும். அதே சமயம் எளிமையான வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தர அமைதியை தரும். சிம்பிளான வாழ்க்கையில கிடைக்கிற அந்த திருப்திக்கு நிகர் உலகத்துல எதுவுமே இல்லைங்க. இந்த 3 படிகள் தான் அந்த இறுதி தெளிவுக்கான வழி. முதல்ல, நான் அப்படிங்கிற அகந்த அழியும் போதுதான் நம்ம ஆன்மா அமைதி அடையும். இரண்டாவதா, எதையும் எதிர்பார்க்காம கடமைய செய்றவனுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறதே இல்ல. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த நாள் ஒரு வரம், அத சரியா பயன்படுத்துங்க. மூன்றாவதா, உலகத்தை மாத்த முயற்சி பண்றதை விட உங்க மனச மாத்திக்கிட்டீங்கன்னா உலகம் ஆட்டோமேட்டிக்கா அமைதியா தோன்றும். இதுதான் ஆக சிறந்த பக்குவம். நம்மளோட இந்த அற்புதமான பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு விளக்கிலிருந்து பல விளக்குகளை ஏத்துனா எப்படி வெளிச்சம் கூடுமோ அதுபோல உங்க அறிவை பகிர்ந்துகிட்டா அது மென்மேலும் வளரும். இப்போ ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல இருக்கிற இருட்டு வரட்ட இன்னைக்கு உங்களுக்குள்ள நீங்க ஏத்த போற முதல் விளக்கு எது? சிந்திப்போம்.